எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மண்டபத்திரம் சேனல். இந்த ஹார்ட் ஆர்ச்சரஸ் டிராமா பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம ஷேர் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், காமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்போ டிராமாக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது என்னன்னா, கைலியோட ஆரோ ஹண்ட்ரூவை ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ண போச்சுன்னு ரியலைஸ் பண்ணிய அந்த செகண்ட்ல ஹண்ட்ரூ ஃபுல் ஷாக்ல ஃப்ரீஸ் ஆயிடுறான். அவன் ஃபேஸ்ல ஃபியரும் கன்ஃபியூஷனும் மிக்ஸ் ஆகி தெரியும். அதே டைம்ல ஓ மை காட், நான் என்ன பண்ணிட்டேன்னு கைலி கூட கம்ப்ளீட்டா பேனிக் ஆயிடுறான். அவளால அந்த பிரஷர் தாங்கிக்க முடியாம ஒரு லவுட் ஸ்கிரீம் விடுறா. ஆனா அந்த ஸ்பிளிட் செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான் ஹண்ட்ரூக்கு சான்ஸ் ஆகிடுது. அவன் உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ரன் பண்ணிடுறான். கைலி திரும்பி பார்க்க முன்னாடியே அந்த பிளேஸ் முழுக்க சைலண்ட். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி இருந்த ஹண்ட்ரூ இப்போ நோவேர் டு பி சீன். அந்த இடம் எம்டியா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் சீன், ஹண்ட்ரூ அவன் கம்பெனி பில்டிங்குள் வாக் பண்ணிட்டு வரான். யூசுவலி அவன் வந்தாலே ஸ்டாஃப் எல்லாரும் ஸ்மைல் பண்ணி கிரீட் பண்ணுவாங்க. பட் டுடே அட்மாஸ்பியர் டோட்டலி கோல்ட். ஸ்ட்ரேஞ்ச் சைலன்ஸ். யாருமே அவனை ப்ராப்பர்லி லுக் கூட பண்ண மாட்டாங்க. ஹண்ட்ரூ கேஷுவலா ஹாய் குட் மார்னிங் சொல்றான். ஆனா நோபடி ரெஸ்பான்ஸ். எல்லாரும் அவனை அவாய்ட் பண்ற மாதிரி நடக்கிறாங்க. அவன் கன்ஃபியூஸ் ஆகி சுற்றி பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் வால்ல இருந்த அவன் போட்டோஸை ஒன்னொன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அதை பார்த்த ஹண்ட்ரூ உடனே என்ன நடக்குது, ஏன் போட்டோஸை ரிமூவ் பண்றீங்க கேக்குறான். அந்த பெண் ரொம்ப காமா எந்த இமோஷனும் இல்லாம சொல்றான். கம்பெனிக்கு ஒரு நியூ யங் ஸ்டார் ஜாயின் ஆக போறான், ஒரு ஃப்ரெஷ் ஐடல். ப்ராபப்ளி அவன் தான் அவன் பிளேஸ் எடுத்துக்குவான். அந்த வேர்ட்ஸ் கேட்கும் உடனே ஹண்ட்ரூ ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. வாட், இம்பாசிபிள் ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்றான். அவன் வால்ல இருக்கும் போட்டோஸை பாயிண்ட் பண்ணிட்டு இந்த போட்டோஸை நல்லா பாருங்க, என்னை விட ஹேண்ட்ஸமா என்னை விட பெர்ஃபெக்ட்டா யாராவது இருக்க முடியுமா ஆல்மோஸ்ட் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அட்மாஸ்பியர் ஸ்லோலி டென்ஸ் ஆகிட்டு இருக்கும் நேரத்துல சடன்லி டோர் ஓபன் ஆகுது. ஹண்ட்ரூவோட மேனேஜர் உள்ள என்டர் ஆகுறாங்க. ஹண்ட்ரூ உடனே அவர்களிடம் டர்ன் ஆகி ஆங்கர் சப்ரஸ் பண்ண முடியாம ஆக்சுவலி இங்க என்னதான் நடக்குது கேக்குறான். மேனேஜர் சீரியஸ் ஃபேஸ்ல டீப் பிரெத் எடுத்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நீ கிரியேட் பண்ண கான்ட்ரோவர்சியோட ரிசல்ட் ஹண்ட்ரூ. இப்போ பப்ளிக்கு நம்ம கம்பெனி பற்றி ராங் இம்ப்ரெஷன் போயிருக்கு. நாம நம்ம ஸ்டார்ஸை ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறோம், ஈவன் அது அவர்களோட லைஃப்கே டேஞ்சரஸா இருந்தாலும் கூட பீப்புள் நினைக்கிறாங்க. சில செகண்ட்ஸ் பாஸ் எடுத்துட்டு, பட் ரியாலிட்டி என்னன்னா, நான் உனக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணினேன், உன் கரியர் க்ரோ ஆகணும்னு தான் எல்லாம் செய்தேன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை கேட்ட ஹண்ட்ரூ சைலண்டா கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறான். அவன் மைண்ட்ல இன்னும் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகல. அப்படின்னா நவ் வாட், இந்த மெஸ்ஸை நாம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஸ்லோலி கேக்குறான். மேனேஜர் இந்த தடவை காமா இருந்தாலும் ஃபர்ம் டோன்ல ஆன்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட், நீ உன் பப்ளிக் இமேஜை கரெக்ட் பண்ணணும். அதுக்காக நீ ஜியாங் யூனிவர்சிட்டியில ஜாயின் ஆகி ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்தாகணும். மேனேஜர் காமா இருந்தாலும் அவர்களோட வேர்ட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா ஹிட் ஆகுது. அப்படிதான் வேர்ட் மீண்டும் உன்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீ ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் ஐடலா மாறணும் ஹண்ட்ரூ. இப்போ ஸ்விம்மிங் மட்டும் வைத்து பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் ரீச் பண்ண முடியாது. சோ இனிமேல் நீ ஆர்ச்சரி கிளாஸஸ்ல ஜாயின் ஆகணும். அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே ஹண்ட்ரூ ஃபேஸ்ல பியூர் ஷாக் தெரியும். சில செகண்ட்ஸ் அவனால ரியாக்ட் கூட பண்ண முடியல. பிறகு சடன்லி நோ வே, நான் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போக மாட்டேன், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி லைஃப் வாழ்றது என்னால இம்பாசிபிள் ஸ்ட்ரெயிட்டா ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஆனா மேனேஜர் இந்த தடவை சாஃப்டாக இல்ல, அவர்களோட டோன் இன்னும் சீரியஸ் ஆகிடுது. நீ இதை செய்யலன்னா கம்பெனில இருந்து நீ ஃபயர் ஆகிடுவ டைரக்டா சொல்றாங்க. ஹண்ட்ரூ சைலண்டா அவர்களை பாக்குறான். மேனேஜர் தொடர்ந்து, நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், உன்னோட நேம் ரெண்டையும் திரும்ப பில்ட் பண்ணணும்னா இதை செய்யறத தவிர உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஃபர்மா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த வார்த்தைகள் ஹண்ட்ரூ மைண்ட்ல ஹெவி வெயிட் மாதிரி விழுது. இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அவனுக்கு ஸ்லோலி புரிய ஆரம்பிக்குது. அந்த ரியலைசேஷன் அவன் ஹார்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹெவினஸ் கிரியேட் பண்ணுது. அந்த சைலன்ஸ்குள்ளே மேனேஜர் ஒரு பேக் எடுத்துக்கொண்டு அவன் கையில் கொடுக்குறாங்க. இதுல உனக்கு தேவையான திங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹென்ட்ரூ பேக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள் நீட்லி ஃபோல்ட் பண்ணிய ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், ட்ரெயினிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதை பார்த்த உடனே ஹென்ட்ரூ கொஞ்சம் இமோஷனலா ஆகிடுறான். தேங்க்ஸ் ஸ்லோலி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா மேனேஜர் எப்போதும் ஸ்ட்ரிக்டா நடந்தாலும் ரியாலிட்டியில அவனோட ஃபியூச்சருக்காக ஜென்யூனா கேர் பண்றது அவர்கள் தான். ஹென்ட்ரூ மீண்டும் ஒரு டாப் ஃபேமஸ் ஐடலா ரைஸ் ஆகணும்னு நினைச்சுதான் இவ்ளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. சீன் ஸ்லோலி ஃபேட் ஆகுது. நவ் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் டு ஜியாங் யூனிவர்சிட்டி. அங்க ட்ரெயினிங் கிரவுண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோச் சடனா விசில் அடிச்சு எல்லாரையும் கேதர் பண்றார். லிசன் எவ்ரிவன் லவுடா அனௌன்ஸ் பண்றார். இன்று நம்ம டீமுக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆக போறான். சோ எல்லாரும் அவனை வார்மா வெல்கம் பண்ணணும். அதை கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கியூரியஸா என்ட்ரன்ஸ் சைட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த நியூ ஸ்டூடெண்ட் எக்ஸைட்மெண்ட் பில்ட் ஆகுது.
ஆனா எல்லாரும் ஸ்டைலிஷ் நியூ அத்லீட் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மூமெண்ட்ல கேட் வழியா என்ட்ரி கொடுத்தது ஒரு டெலிவரி மேன். அவன் கேஷுவலா ஒரு பார்சல் ஹோல்ட் பண்ணிட்டு உள்ள வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஹென்ரிஸ் வைஃப்காக வந்த பார்சல் நீ லவுடா சொல்றான். ஒரு செகண்ட் கம்ப்ளீட் சைலன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பர்ஸ்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயினிங் கிரவுண்ட் முழுக்க லாஃப்டர் எக்கோ ஆகுது. சிச்சுவேஷன் ஃபுல் ஆக்வர்ட். அந்த நேரத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட் மூட்ல இருந்த கோச் ஃபேஸ் இன்ஸ்டன்ட்லி டார்க் ஆகிடுது. ஹூ இஸ் தட் கேர்ள்? நீ ஆங்கர் சப்ரஸ் பண்ணாம கேக்குறார். தன் ஒரிஜினல் நேம் மாற்றிட்டு ஹென்ரிஸ் வைஃப்னு மைத்திருக்கிறாளா? கோச்சோட வாய்ஸ் ஃபுல் இரிட்டேஷன்ல எக்கோ ஆக அங்கிருந்த ஸ்டூடெண்ட் சடனா சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி அந்த மிஸ்டீரியஸ் கேர்ள் வேற யாரும் இல்ல, அது லின்சி தான். லின்சி அவள் என்ன நினைச்சிருந்தானா, தன்னோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது, அதனாலதான் ஃபன்னியா ஹென்ரிஸ் வைஃப்னு பேர் யூஸ் பண்ணியிருந்தா. பட் அந்த டெலிவரி மேன் லவுடா அந்த நேம் அனௌன்ஸ் பண்ணிய செகண்ட்லயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் க்ளூ கிடைச்சிடுச்சு. வெயிட், அது லின்சி தானா? நீ விஸ்பர்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. சில செகண்ட்ஸ்லயே ஹோல் ட்ரெயினிங் கிரவுண்டே ஃபுல் காசிப் மோடுக்கு மாறிடுச்சு. கோச் இத கேட்ட உடனே ஃபுல் ஸ்ட்ரிக்ட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டார். லின்சி, நீ ஷார்ப்பா அழைச்சு நீ ஆர்ச்சரி பிராக்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், இப்படி பாயிண்ட்லெஸ் விஷயங்கள்ல உன் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ற, நீ ஸ்கோல்ட் பண்ண ஆரம்பிச்சார். அவர் நிற்காம தொடர்ந்து, கான்சென்ட்ரேஷன் ஒரு அத்லீட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உனக்கே புரியலையா? அது மட்டும் இல்ல, ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும், அது அத்லீட்ஸ்க்கு நல்லதில்ல, நீ லெக்சர் கொடுக்கிறார். ஆனா நெக்ஸ்ட் செகண்ட்லயே ஃபுல் ஐரனி. கோச் டெலிவரி மேன் பக்கம் டர்ன் ஆகி, அந்த ஃபுட் பார்சலை என் ஆபீஸ்ல வைங்க, நான் லேட்டர் சாப்பிடுறேன், நீ கேஷுவலா சொல்லிடுறார். ஒரு செகண்ட் சைலன்ஸ். அடுத்த செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லாஃப் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. லின்சி கூட ஆக்வர்டா ஃபேஸ் டர்ன் பண்ணிக்கிறா. சீன்ஸ் சேஞ்சஸ். நவ் யூனிவர்சிட்டி கேண்டீன். லஞ்ச் டைம் என்பதால ஹோல் கேண்டீன் கிரவுடட். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிவேர். ட்ரேஸ், லவுட் கான்வர்சேஷன்ஸ், லாஃப்டர், ஃபுல் கியாஸ். அந்த கிரவுட்குள்ள ஹங்கு மட்டும் லோ ப்ரொஃபைலா ஒரு கார்னர் டேபிள்ல அமர்ந்திருந்தான். யாரும் அவனை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாதுன்னு கேப் கீழே ஃபேஸ் ஹைட் பண்ணி சைலண்டா இருந்தான். ஹங்கு அந்த நேரத்துல ஆர்ச்சரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டீனுக்கும் என்டர் ஆகுறாங்க. அவர்களோட சேர்ந்து கைலியும் லூனாவும் வாக் பண்ணிட்டு வராங்க. கைலி, லூனா ட்ரெயினிங் காரணமா கைலி ஆல்ரெடி எக்ஸாஸ்டட். அவள் ஃபுல் டயர்ட் மோட்ல இருந்ததால சுத்தி கூட ப்ராப்பர்லி பார்க்காம டைரக்டா வந்து ஹண்ட்ரு அமர்ந்திருந்த சீட்லயே உட்காந்துட்டான். ஹண்ட்ரு அந்த மூமெண்ட்ல ஃப்ரீஸ் ஆகிடுறான். அகேன் அவளா? அவன் மைண்ட்ல இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். மீன்வைல் லூனா கேஷுவலா ஜூஸ் சிப் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் டே இன்சிடென்ட் பற்றி பேச ஆரம்பிக்கிறா. பை த வே, மிஸ் மார்க் பண்ணிட்டு, நேத்து ஆர்ச்சரி ட்ரெயினிங் சென்டருக்கு டவல் மாதிரி ஒன்றை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணவன் யார்னு கேக்குறா. அந்த வேர்ட்ஸ் கேட்கும் உடனே ஹண்ட்ரு ஐஸ் வைடன் ஆகுது. வெயிட், அவர்கள் என்ன பற்றி தான் பேசுறாங்களா? நீ உள்ளுக்குள் பேனிக் ஆகுறான். அவன் சைலண்டா அவர்களோட கான்வர்சேஷன் ஓவர் ஹியர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல கையிலேயே க்ளோஸரா பார்த்த அந்த செகண்ட்ல அவன் மைண்ட்ல சடன் கிளிக் ஆகுது. இதே அந்த கேர்ள் நீ நினைச்சுக்கிறா. ஏதோ மேக்னெட் மாதிரி மீண்டும் மீண்டும் என்னை இழுக்கிறவளாதான் இவ. அவன் அன்நோயிங்லி கைலியையும் லூனாவையும் தொடர்ந்து ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சில செகண்ட்ஸ் கழிச்சு அந்த இன்டென்ஸ் ஸ்டேர கைலியும் லூனாவும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. லூனா ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி, இவ ஏன் இப்படி பாக்குறான் நீ விஸ்பர் பண்றா. கைலி கூட கன்ஃபியூஸ்டா ஹண்ட்ரு பக்கம் திரும்பி பாக்குறா. அந்த ஆக்வர்ட் டென்ஷன் ஸ்லோலி பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஆக்வர்ட் சைலன்ஸ்குள்ளே சடனா கைலி சிரிச்சிட்டு லிட்டில் மாக் டோன்ல, இவன் ஒரு டோட்டல் மென்டல் கேஸ் போல இருக்கு, கேண்டீன்ல உட்காந்துகிட்டே சன்கிளாசஸ் போட்டிருக்கானே நீ சொல்லிட்டா. கைலி அந்த வேர்ட்ஸ் ஹண்ட்ருக்கு டைரக்டா ஈகோல ஹிட் ஆயிடுச்சு. ஹண்ட்ரு உள்ளுக்குள்ள அவன் ஃபுல்லி இரிட்டேட்டடா, வாவ் என்ன ஒரு கட்ஸ், என்னோட சைட்லயே உட்காந்துருக்கிறா, ஆனா என்னையும் மென்டல்னு சொல்றாளே, நீ சைலண்டா பாயில் ஆக ஆரம்பிச்சான். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பீக்குக்கு போன மொமெண்ட்ல அவன் கையில இருந்த கூல் ட்ரிங்க் பாட்டில அன்நோயிங்லி டைட்டா ஸ்குவீஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் செகண்ட் பாட்டில்ல இருந்த ட்ரிங்க் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்ப்ரே ஆகி நேராக கையில மேல விழுந்துச்சு. வாட்? நீ கையில இன்ஸ்டன்டா எழுந்து நின்றுட்டா. அவள் க்ளோத்ஸ் முழுக்க ட்ரிங்க் ஸ்டெயின்ஸ், ஃபேஸ் ஃபுல் ஆங்கர். யாரடா நீ லவுடா கேட்க ஆரம்பிச்சா. கேண்டீன் முழுக்க சடன் சைலன்ஸ். எல்லாரோட அட்டென்ஷனும் இப்போ இந்த டேபிள் மேல. அந்த டென்ஸ் மூமெண்ட்ல ஹண்ட்ரு ஸ்லோலி தன் சன்கிளாசஸ் ரிமூவ் பண்றான். சாரி, அது ஆக்சிடென்ட், நீ காமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா அவன் ஃபேஸ் கிளியரா தெரிஞ்ச உடனே கையில் ஐஸ் வைடண்ட் ஆயிடுச்சு. ஓ, அப்போ அது நீதானா? நீ ஷாக்கா கத்துறா. நேத்து நான் தனியா இருந்தப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணினா அதே ஃபீலிங் நீதான். அட என்னடா இது, நீ நான் ஸ்டாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ள கேண்டீன் கிரவுட் ஃபுல் அலர்ட் மோடுக்கு மாறிடுச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ருவை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அது ஹண்ட்ரு இல்லையா நீ விஸ்பர்ஸ் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் போன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டையர் கேண்டீன் கியாஸா மாறிடுச்சு. இந்த கன்ஃபியூஷன் நடுவுல ஹண்ட்ரு டெஸ்பரேட்டா கையில காம் பண்ண ட்ரை பண்றான். ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் லிசன் டு மீ, நீ ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா கைலி ஆல்ரெடி ஆங்கிரி மோட்ல இருந்தா.
நேத்து நடந்த அந்த எம்பாரசிங் இன்சிடென்ட், ஹண்ட்ரோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் நேக்கடா அவ முன்னாடி வந்தத அவ ஓப்பனா சொல்ல போற நேரம் ஹண்ட்ரோ மின்னல் வேகத்துல ரியாக்ட் பண்ணிட்டான். அவ உடனே அவ வாய கையால கவர் பண்ணி அருகில் லீன் ஆகி லோ வாய்ஸ்ல கேர்ஃபுல் சொல்றான். என் ரெப்யூட்டேஷனுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிட்டா உன் ஆர்ச்சரி சென்டருக்கும் ப்ராப்ளம் வரும். கைலி கன்ஃபியூஸ்டா அவனை பாக்குறான். ஹண்ட்ரோ தொடர்ந்து, பிகாஸ் அபிஷியலி இப்போ நான் உன் டீம்ல ஜாயின் ஆகிட்டேன் சொல்லிட்டான். முதல்ல கைலி அதை முழுக்க நம்பவே இல்ல. இவன் பிளஃப் பண்றானு தான் அவன் மைண்ட்ல ஓடுது. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட்ல அவளும் லூனாவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஹண்ட்ரோ அணிந்திருந்த ஆர்ச்சரி யூனிஃபார்மை நோட்டீஸ் பண்றாங்க. லூனா யூனிஃபார்ம்ல இருந்த டிபார்ட்மெண்ட் லோகோ கிளியரா தெரியும். அந்த மூமெண்ட்லயே அவர்கள் லிட்டரலி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. வெயிட், சீரியஸ் ஆவான்னு டிஸ்பிலீஃப் ஃபேஸ்ல தெரியும். சிச்சுவேஷன் ஜோக் இல்லன்னு புரிஞ்சதோ அவர்கள் உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க. கேண்டீன்ல டென்ஷன் இன்னும் ஹெவியா ஃபீல் ஆகுது. சீன் ஸ்லோலி ஷிஃப்ட்ஸ். நவ் ட்ரெய்னிங் கிரவுண்ட். ஹோல் ஆர்ச்சரி டீம் லைனா நின்றுருக்காங்க. கோச் சீரியஸ் ஃபேஸ்ல முன்னாடி வந்து புதிய மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். எவ்ரிவன் அட்டென்ஷன் லவுடா சொல்லிட்டு ஹண்ட்ரோ பக்கம் கை காட்டுறார். இவர்தான் இனிமே நம்ம டீமோட புதிய மெம்பர். அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட ரியாக்ஷன் மிக்ஸ்ட் ஷாக்குக்கும் கியூரியாசிட்டிக்கும் நடுவுல ஃப்ரீஸ் ஆயிடுது. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஹண்ட்ரோ ஒரு ஸ்மார்ட் மூவ ட்ரை பண்ணினான். ஹண்ட்ரோ யூசுவலி எல்லாரும் அவனோட ஃபேமஸ் ஸ்டேஜ் நேம்ல தான் தெரிஞ்சிருப்பாங்க. பட் இந்த தடவை அவன் ஸ்டேஜ் நேம் யூஸ் பண்ணவே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா தன் ரியல் நேமையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் மைண்ட்ல இப்படி இருந்தா லேட்டர் யாராவது டவுட் கேட்டா நான் இந்த சூப்பர் ஸ்டார் ஹண்ட்ரோ இல்லன்னு ஈஸிலி டினை பண்ணிடலாம்னு சைலண்டா பிளான் போட்டிருந்தான். ஆனா அந்த பிளான் டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா ஃபீமேல் ஃபேன்ஸ்க்கு லாஜிக்கை விட இன்ஸ்டிங்க்ட் அதிகம் வேலை பண்ணுது. அவர்கள் ஹண்ட்ரோவை பார்த்த செகண்ட்லயே சம்ஹவ் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. OMG, அவர்தான் ஹண்ட்ரோ விஸ்பர்ஸ் இன்ஸ்டன்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சில கேர்ள்ஸ் எக்ஸைட்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பவே முடியல, அவர் இப்போ நம்ம டீம்ல இருக்காராம். ஃபுல் ஹைப் மூட். ஹோல் அட்மாஸ்பியர் சடனா ஃபேன் மீட்டிங் மாதிரி மாறிடுச்சு. அத பார்த்த லின்சி லிட்டரலி ஸ்டன்ட். லின்சி அவள் பிளாங்கா ஹண்ட்ரோவையே பார்த்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் தன்னோட செல்ஃப் கிட்ட பேசுற மாதிரி, இது நிஜமா இல்ல நான் ட்ரீம்ல இருக்கேனா விஸ்பர் பண்றா. பிறகு இன்னும் டிஸ்பிலீஃப்ல, யாராவது சொல்லுங்க, இது ரியலா? என் ஐடல் உண்மையிலேயே என் முன்னாடி நிக்கிறாரா? எமோஷனலா நின்றுட்டான். மீன்வைல் ஹண்ட்ரோ மட்டும் ஃபுல் கூல் மூட். அவன் கேஷுவல் ஸ்மைலோட எல்லாருக்கும் வேவ் பண்ணி கிரீட் பண்றான். அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு கோச் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் மூவ் பண்ணி கைலியை அருகே அழைக்கிறார். கைலி, ஹண்ட்ரோ சீரியஸா சொல்லிட்டு, இவள் தான் நம்ம டீம் லீடர் அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் டேலண்டட் ஆர்ச்சர் இன் திஸ் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதுக்கப்புறம் கோச் இன்னும் சீரியஸ் டோன்ல ஆட் பண்றார். சோ இனிமேல் உன் ட்ரெயினிங்க்கு ஸ்பெஷல் கவனம் இவள்தான் எடுத்துக்க போறா. பிறகு சடனா ஃபேஸ் பிரைட்டன் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபேன் பாய் எக்ஸைட்மெண்ட்ல, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ரியல் ஸ்டார் தானே, அது மட்டும் இல்ல நானும் உங்க ஃபேன் தான் சொல்லிடுறார். ஹண்ட்ரோ உடனே ஆக்வர்ட் ஸ்மைல் பண்ணிட்டு ஹம்பிளா, இல்ல எனக்காக நீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல சொல்ல ட்ரை பண்றான். ஆனா கோச் கேட்கவே ரெடியா இல்ல. அவரோட மைண்ட்ல ஒரே தாட், ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம டீம்ல ஆர்ச்சரி கத்துக்கிறாரே, நாளைக்கு ஹண்ட்ரோவை ட்ரெயின் பண்ணியது நாங்க தான் சொல்லிக்கலாம். அந்த பிரைட் ஆல்ரெடி அவரோட ஃபேஸ்ல தெரியும். அதுக்கப்புறம் ஹண்ட்ரோ ஸ்லோலி கைலி பக்கம் டர்ன் ஆகுறான். ஃபேஸ்ல டீசிங் ஸ்மைல். ஹே லிட்டில் மாஸ்டர் பிளேஃபுல்லா ஆரம்பிக்கிறான். பாத்தியா, நான் ஜோக் பண்ணலன்னு சொன்னேன்ல, இப்போ ஆஃபிஷியலி நான் ஆர்ச்சரி டீம் மெம்பர். கைலி உடனே ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறா. எக்ஸ்கியூஸ் மீ கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு, வயசுல நான் உன்னை விட சின்னவளா இருக்கலாம், பட் ஒரு ஆர்ச்சரா என் ஸ்கில் உன்னோட விட பல மடங்கு பெட்டர். அவள் லிட்டில் ஸ்மர்க்குடன் க்ளோசரா லீன் ஆகி, சோ என்ன லிட்டில் மாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது. 1 செகண்ட் டிராமாட்டிக் பாஸ் எடுத்துட்டு, ஜஸ்ட் மாஸ்டர் மட்டும் கூப்பிடு ஆட்டிடியூடோட சொல்லிடுறா. அந்த ரிப்ளையை கேட்ட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சைலண்டா ரியாக்ஷன் பாக்குறாங்க. மீன்வைல் ஹண்ட்ரோ ஃபேஸ்ல அம்யூஸ்ட் ஸ்மைல் ஸ்லோலி அப்பியர் ஆகுது. கைலி ஆர்ம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஸ்ட்ரிக்ட் டோன்ல கண்டினியூ பண்றா. கைலி, மேலும் சீரியஸா சொல்லிட்டு, நீ ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்வது எதுவாக இருந்தாலும் யூ மஸ்ட் டு இட். அவள் ஐஸ் நேரோ பண்ணி வார்னிங் மாதிரி ஆட் பண்றான். ஏதாவது ஆட்டிடியூட் காட்ட ட்ரை பண்ணினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசரா மாறிடுவேன். ஈவன் கொஞ்சம் ரூடா கூட இருப்பேன். அந்த டோன் கேட்ட உடனே ஹண்ட்ரோ இன்ஸ்டன்ட் சரண்டர் மோட்க்கு போயிடுறான். ஹண்ட்ரோ அவன் 2 ஹேண்ட்ஸையும் லிட்டில் ரேஸ் பண்ணிட்டு, சரி நான் ஃபுல் டெடிகேஷனோட ட்ரைனிங் எடுப்பேன் சொல்றான். பிறகு ஆக்வர்ட் ஸ்மைலுடன் ஆல்மோஸ்ட் ப்ளீட் பண்றான். ஆனா தயவு செய்து இதை வைத்து ரிவெஞ்ச் மட்டும் எடுக்காதே. கையை 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. டைரக்ட் கமாண்ட், ரன். ஹண்ட்ரோ பிளிங்க் பண்ணி கன்ஃபியூஸ்டா, அட்லீஸ்ட் இதை சொல்லு, எவ்வளவு நேரம் ஓடணும் கேட்கிறான். கையை ஃபுல் காம் ஃபேஸ்ல, நான் ஸ்டாப் சொல்லும் வரை கூலா ஆன்சர் கொடுக்குறான். அந்த ஆன்சர் கேட்ட ஹண்ட்ரோ 1 செகண்ட் ஸ்டண்ட். சீரியஸ்லியா மைண்ட் வாய்ஸ். ஆனா தன்னோட ஸ்டாமினா மீது கான்ஃபிடன்ஸ் இருந்ததால அவன் டீப் பிரெத் எடுத்துட்டு, ஃபைன் லெட்ஸ் டூ திஸ் மனசுக்குள் சொல்லிக்கிட்டு ரன் ஆரம்பிச்சிட்டான். சீன் ஸ்லோலி ஷிஃப்ட்ஸ். நவ் ஸ்கிரீன்ல என்டர் ஆகுறா ஹண்ட்ரோவின் ஹாட் கோர் ஃபேன் யூனின். அவ யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல வாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடன்லி டிஸ்டன்ஸ்ல ஹண்ட்ரோவை பாக்குறா.
அவன் ஆக்சுவலா ஜியாங் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்த அந்த செகண்ட்ல அவன் லிட்டரலி ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஐஸ் வைட் ஓபன். பிரெயின் ப்ராசஸ் ஆகவே இல்ல. இது ட்ரீமா? நீ மெதுவா முன்னுக்குறா. அடுத்த செகண்ட்ல எக்ஸைட்மெண்ட் ஓவர்லோட். OMG, நீ ஆல்மோஸ்ட் ஜம்ப் பண்ணி காட்ஸ் தெம்செல்ஸ் என் ஃபேவரட் ஐடலை என் பாய் ஃப்ரெண்டா மாற்ற பிளான் பண்றாங்க போல நீ டிராமாட்டிக்கா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதனால்தான் 100 இங்க அனுப்பி இருக்கணும். நீ ஃபுல் எனர்ஜியோட இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸ் முழுக்க ஹாப்பினஸ் க்ளோ, ஐஸ்ல லிட்டரலி ஸ்பார்க்கிள். 100 பாத்துக்கிட்டே வாவ், ரியல் லைஃப்ல இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கானே மனசுக்குள்ளேயே மெல்ட் ஆகுறா. சீன் சேஞ்சஸ் அகைன். இப்போ என்டர் ஆகுறா லீ ஹாவ். லீ ஹாவ் அவன் டைரக்டா லின்சி கிட்ட வந்து சீரியஸ் கியூரியாசிட்டியில கேக்குறான், 100 உண்மையிலேயே உங்க டீம்ல ஜாயின் ஆயிட்டானா? லின்சி காமா அவனை பார்த்து ஆம், அதனால் என்ன ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்ல பதில் கொடுக்கறா. ஆனா லீ ஹாவ் விடவே மாட்டான். அவன் இம்மீடியட்லி க்ளோசரா வந்து ப்ளீஸ் நீ என்ன 100க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் நீ ஈகரா சொல்றான். பிறகு எக்ஸைட்மெண்ட் சப்ரஸ் பண்ண முடியாம தொடர்ந்து இப்போ நீ அவனோட ஃப்ரெண்டாக போறேன்னு தெரியும், சோ இது ஈஸி தானே பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லின்சி அவனை சைலண்டா பாத்துக்கிட்டு இருக்கா. மீன்வைல் லீ ஹாவ் ஆல்ரெடி ஃபேன் பாய் மோட்ல கம்ப்ளீட்லி லாஸ்ட். லின்சி அந்த ரிக்வெஸ்ட் கேட்ட உடனே லிட்டில் சார்காசம் ஸ்மைலோட லீஹாவை பாக்குறா. லின்சி லீஹாவை வாவ் மெமரி ரொம்ப ஷார்ட்டா இருக்கி நீ டீஸ் பண்ணிட்டு நான் உன் ஸ்விம்மிங் சென்டருக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியான்னு கேக்குறா. அவள் ஆர்ம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு தொடர்ந்து 100 ஒரு கிளான்ஸ் கூட பார்க்க நீ அலோவ் பண்ணல, இப்ப மட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா நீ ஷார்ப் கவுண்டர் அடிக்கிறா. லீஹாவ் அந்த கம்பேக் கேட்டதும் ஆக்வர்டா ஸ்கிராச் பண்ணிக்கிறான். பட் அவன் ஈஸிலி கிவ் அப் ஆகுற டைப் இல்ல. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச். சரி சரி நீ சடன்லி ஸ்வீட் டோனுக்கு மாறி டீல் பண்ணலாமா கேக்குறான். லின்சி சஸ்பிஷியஸா ஐப்ரோ ரைஸ் பண்றா. லீஹாவ் ஃபுல் நெகோசியேஷன் மூட்ல நான் உனக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தரேன், தினமும் நியூ ஐட்டம்ஸ் கூட நான் ஆல்மோஸ்ட் பிரைட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் ஒத்துக்கோ தொடர்ந்து நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் நான் ஸ்டாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததால் லின்சி ஃபைனலி டயர்டா சை விட்டுட்டு சரி சரி டீல்னு சொல்லிடுறா. ஆனா இம்மீடியட்லி ஃபிங்கர் ரைஸ் பண்ணி கண்டிஷன் வைக்கிறா. 100 ரன் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் அவனை மீட் பண்ணுவேன், 100 அதுக்கப்புறம் தான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். பிறகு சீரியஸ் ஃபேஸ்ல ஆட் பண்றா. ஆனா ஒரு கண்டிஷன், நீ அந்த கிஃப்ட்ஸை டெய்லி தொடர்ந்து கொண்டு வரணும். லீஹாவ் ஃபேஸ் இன்ஸ்டன்டா பிரைட்டன் ஆகிடுது. டீல் நீ எக்ஸைட்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் ஷவுட் பண்றா. சீன் ஷிஃப்ட்ஸ் அகைன். ட்ரெய்னிங் கிரவுண்ட். 100 ஓடிட்டு கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் ஆயிட்டான். ஸ்வெட் ஃபுல் சோக், பிரீதிங் ஹெவி. ஃபைனலி அவன் லெக்ஸ் கிவ் அப் பண்ணிடுது. தட் அவன் லிட்டரலி கிரவுண்ட் மேல கொலாப்ஸ் ஆயிடுறான். அத பார்த்த கைலி உடனே பேனிக்கா அவன் பக்கம் ஓடுறான். கைலி ஏய் என்னாச்சு நீ டென்ஷன்ல ஷேக் பண்றா. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஓடி இருந்தானேன்னு வரியடா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அவள் ஃபேஸ் ஸ்லோலி சஸ்பீஷியஸா மாறுது. வெயிட் க்ளோஸா லீன் ஆகி பாக்குறா. இவன் ஆக்டிங்கா டவுட் வர ஆரம்பிக்குது. அவள் இன்னும் க்ளோஸா அப்சர்வ் பண்ணதும் ட்ரூத் கிளியரா ஆயிடுச்சு. 100 ஃபேக்கா ஃபெயிண்ட் ஆயிருந்தான். கைலி ஃபேஸ் இன்ஸ்டன்ட் இரிட்டேஷன் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடுது. சரி நீ டீத் கிரைண்ட் பண்ணிட்டு இவன் எழுந்திருக்க மாட்டேன்னா இந்த வீக் ஃபெல்லோட நான் இழுத்துக்கிட்டே போவேன் நீ டிக்ளேர் பண்றா. அடுத்த செகண்ட்லயே அவள் லிட்டரலி 100ஓட ஆர்மை பிடிச்சு டிராக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. 100 ஸ்டில் ஆக்டிங் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றா. ஐஸ் க்ளோஸ்ட், பாடி லிம்ப், ஃபுல் டிராமா. ஆனா கைலி விட்டவே இல்ல. கிரவுண்ட் முழுக்க அவனை இழுத்துக்கிட்டே போறா. ஃபைனலி பெயின் தாங்க முடியாம 100 ஆக்டிங் டிராப் பண்ண ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுறான். சீன் சேஞ்சஸ். Now medical room. இங்க ஒரு சீக்ரெட் ரிவீல். டாக்டர் சூ ஆக்சுவலி கைலியோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட். டாக்டர் சூ அதனால தான் கைலி யூசுவலி ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவன்கிட்ட மட்டும் சர்ப்ரைசிங்லி சாஃப்டா பேசுறா. வாய்ஸ் கூட ஸ்வீட்டா மாறிடுது. அவள் லிட்டில் எக்ஸைட்மெண்ட்டுடன் 100 ஃபெயிண்ட் ஆன ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு டாக்டர் சூ லாஃப் பண்ணிட்டு இவன் ஃபெயிண்ட் ஆனதுக்காக நீ இவ்ளோ ஹாப்பியா இருக்கே நீ டீஸ் பண்றார். கைலி உடனே எம்பாரஸ்ட கவர் பண்றா. அப்படி இல்ல நீ குவிக்கா சொல்லிட்டு நான் நேச்சுரலி ஹாப்பி பர்சன் தான் நீ பிரிட்டன் பண்றா. டாக்டர் சூ ஸ்மைல சப்ரஸ் பண்ணிக்கிட்டு 100வை எக்ஸாமின் பண்றார். ஃபியூ செகண்ட்ஸ் செக் பண்ணிய பிறகு ரிலாக்ஸ், பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லன்னு காமா சொல்றார். அவன் ஜஸ்ட் டயர்ட் தான். ஆனா ஒரு வியர்ட் விஷயம் அவரோட அட்டென்ஷனுக்கு வருது. 100 இன்னும் ஐஸ் ஓபன் பண்ணவே இல்ல. டாக்டர் சூ லிட்டில் சஸ்பீஷியஸா அவனை மீண்டும் பாக்குறார். மீண்டும் கைலி கன்ஃபியூஸ்டா நிக்கிறா. அந்த மோமெண்ட்ல கைலி சும்மா விடல. சடனா அவன் பக்கம் டர்ன் ஆகி எந்த வார்னிங்கும் இல்லாம 100ஓட சைடுல ஸ்ட்ராங்கா பிஞ்ச் பண்ணிட்டா. கைலி 100 நெக்ஸ்ட் செகண்ட் ஆனா 100 முழு வாய்ஸ்ல கத்திட்டான். அந்த ஸ்கிரீன் கேட்ட உடனே கைலி ஃபேஸ் டோட்டலி காம் மோடுக்கு மாறிடுச்சு. உடனே சிச்சுவேஷனை கவர் பண்ண ஆரம்பிச்சா. அதோ பாத்தீங்களா இப்போ எல்லாம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆனா கேஷுவலா சொல்லுறா. பிறகு டாக்டர் யூ பக்கம் டர்ன் ஆகி ஃபுல் பிரேஸ் மோட். இது முழுக்க உங்க ட்ரீட்மெண்ட் தான், நான் எப்பவுமே சொல்லுவேன்ல நீங்க தான் பெஸ்ட் டாக்டர் ஆனா ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் யூ ஆனா மீன்வைல் 100 உள்ளுக்குள் பர்ன் ஆகிட்டான். இவ்வளவுதான் இதுக்கு காரணம் ஆனா சைலண்ட் ரேஜ்.
கைலி உடனே டாக்டர் யூ கிட்ட வந்து நான் உங்களிடம் கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும் சொல்லிட்டு அவனை கார்னருக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஹண்ட்ரூ பெட்ல இருந்தபடியே சஸ்பீஷியஸா அவர்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். சில நிமிஷத்துக்கு பிறகு ட்ரூத் வெளிவந்தது. கைலி டாக்டர் யூ கிட்ட வைட்டமின் டேப்லெட்ஸ் பற்றி கேட்கிறா. அவள் கியூட் டோன்ல ஒரே தடவையில் அதிகம் கொடுக்காதீங்க, நான் டெய்லி வந்து எடுத்துக்கிறேன், அதே சமயம் உங்களையும் மீட் பண்ணிடுவேன் சொல்லி லிட்டில் ஹிண்ட் கூட விடுறா. டாக்டர் யூ ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே சொல்லிடுறாரு. அத கேட்ட உடனே ஹண்ட்ரூக்கு பேஷன்ஸ் போயிடுச்சு. அவன் இன்டரப்ட் பண்ணி ஒரு நிமிஷம், பேஷண்ட் நான் தானே, நீ இல்லையே, அப்படின்னா எப்ப நீ டாக்டர் ஆன சர்க்காஸ்டிக்கா கேக்குறான். கைலி உடனே திரும்பி ஷார்ப்பா ஓய் சுமாரு நான்சென்ஸ் பேசாத ஸ்னாப் பண்ணிடுறா. ஹண்ட்ரூ ஃபேஸ் சுழிச்சாலும் மென்டலி சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைச்சு அமைதியா படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் சீன் ஆர்ச்சரி சென்டர். ஜான் யூனிவர்சிட்டி ஹண்ட்ரூ இப்போ சேர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்வியஸ்லி இது கைலி அசைன் பண்ண பனிஷ்மெண்ட் ஒர்க். பிசிக்கல் ஒர்க் பழக்கம் இல்லாததால சில நிமிஷத்திலேயே அவளுக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள லின்சி அவனை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. லின்சி ஃபைனலி ஹண்ட்ரூ பேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. நீ ரொம்ப க்ரூவல் கத்துறான். முதல்ல என்னை சன்ல நிற்க வச்ச, இப்ப சர்வெண்ட் மாதிரி வேலை வாங்குற. இது எல்லாம் என்ன ரிவெஞ்ச் எடுக்கத்தான் இல்லையா? கைலி உடனே காமா கவுண்டர் பண்றா. இங்க எல்லாரும் இதே மாதிரிதான் வேலை செய்யறாங்க. ப்ராப்ளம் உன்னோட பேஷன்ஸ் இல்லாமையே. அதனாலதான் உன்னால எதுவும் ஹேண்டில் பண்ண முடியல. நீ எப்பவுமே ஸ்டப்பானா தான் இருப்ப கைலி ஃபயர் பண்றா. கைலி அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு லின்சி உடனே ஹண்ட்ரூ பக்கம் வரா. லின்சி ஹண்ட்ரூ, அவள் ஐஸ் ஃபுல் எமோஷன், வாய்ஸ் ஷேக்கிங் வித் எக்ஸைட்மெண்ட். நான் உங்க டைஹார்ட் ஃபேன், உங்க கரியர் ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஹண்ட்ரூ அந்த வேர்ட்ஸை கேட்டதும் உள்ளுக்குள் கொஞ்சம் ஹாப்பி ஃபீல் பண்றான். ஆனா வெளியில கூல் ஆக்ட் மெயின்டைன் பண்ணி ஓ நானா இல்ல நான் அந்த ஹேண்ட்ஸம் சார்மிங் இன்டெலிஜென்ட் சூப்பர் ஸ்டார் ஹண்ட்ரூ இல்ல, நான் அவன மாதிரி தான் இருக்கேன் அதுதான் ஸ்ட்ரெயிட்டா டினை பண்றான். ஹண்ட்ரூ ஆனா லின்சி விடவே இல்ல நீங்கதான் எனக்கு தெரியும் இன்சிஸ்ட் பண்றா. உங்க ஷேடோ பார்த்தாலே கூட நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். அவள் எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகி நான் தான் உங்க ட்ரூ ஃபேன், உங்களை பற்றிய டீடைல்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க எல்லாமே நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கா. சைட்ல நின்னு கைலியும் லூனாவும் இத பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டா ஃபேஸ் பண்றாங்க. லூனா, எதுக்கு பெண்கள் இப்படி ஸ்டார்ஸ்க்காக கிரேசி ஆகுறாங்க இருவரும் ஒரே தாட்ல வண்டர் பண்றாங்க. அவர்கள் அழகா இருக்கலாம், ஆனா நாங்க அத்லீட்ஸ், நம்ம ஸ்ட்ரென்த் வேற லெவல் சைலண்டா கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஹண்ட்ரூ அந்த அட்டென்ஷன் முழுக்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வாவ், கேர்ள்ஸ் எனக்காக இவ்ளோ கிரேசியா உள்ளுக்குள் ப்ரௌட் ஃபீல். லின்சி இன்னும் நிறுத்தவே இல்ல. உங்க மர்ச்சன்டைஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப பெரிய கலெக்ஷன் என்கிட்ட இருக்கு தொடர்ந்து பிராக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் கேஷுவலா கழிவறையில நீ இருக்கும் ஒரு போட்டோ கூட என்னிடம் இருக்கு சொல்லிடுறா. அத கேட்ட ஹண்ட்ரூ இன்ஸ்டன்ட் ஷாக். வாட் மைண்ட் ஃப்ரீஸ். அவன் உடனே அவகிட்ட இருந்து அந்த எம்பாரசிங் போட்டோவை பறிச்சிடுறான். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு ஷாக்டா கேக்குறான். அந்த மோமெண்ட்ல லின்சி ஒரு ஆட்டோகிராஃப் பேப்பர் காட்டுறான். ஹண்ட்ரூ கொஞ்சம் சை பண்ணிட்டு ஃபைனலா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறான். ஆனா சைன் பண்ணிக்கிட்டே மெதுவா சொல்றான், தயவு செய்து என்னோட பிரைவேட் போட்டோஸ் எதுவும் லீக் ஆக கூடாது, நான் தான் ரியல் ஹண்ட்ரூன்னு யாருக்கும் சொல்லாத, நான் இங்க நார்மலா வாழணும். லின்சி உடனே ஹெட் நாட் பண்ணி டோன்ட் வரி ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல சொல்றான், இது என்னோட சீக்ரெட். ஆனா அவளோட ஐஸ்ல இருந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் இன்னும் குறையவே இல்ல. லின்சி உடனே ஃபுல் டிராமாட்டிக் டோன்ல டோன்ட் வரி, இந்த சீக்ரெட் நான் என் கல்லறை வரைக்கும் காப்பாத்துவேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு ஹாப்பி ஸ்கிப் போட்டு அங்கிருந்து போயிடுறா. லின்சி அவ போன அடுத்த நிமிஷமே கைலியும் லூனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிராஷ் ஒரு லவுட் சவுண்ட். கைலி, லூனா, ஹண்ட்ரூ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட ஆக்சிடென்டா உடைச்சிட்டான். ஹண்ட்ரூவை பார்த்த கைலி இன்ஸ்டன்ட்லி ஷாக் மோடுக்கு போயிடுறா. நீ இப்படி பண்ண முடியும் ஷார்ப்பா கேக்குறா. ஹண்ட்ரூ உடனே ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நான் வேண்டும்னு செய்யல டிஃபெண்ட் பண்றான். ஆனா கைலி இன்னும் ஃபயர்ல, நீ யூஸ்லெஸ், நீ இங்க அத்லெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வரல, டிஸ்டர்ப் பண்ணதான் வந்திருக்க ஸ்ட்ரெயிட்டா சாடுறா. ஹண்ட்ரூ ஃபேஸ் டென்ஸ் ஆகி ஒரு கப்புக்காக இவ்வளவு சீன் வேண்டுமா, சரி நான் இதுக்கு பணம் தரேன் சொல்றான். அதை கேட்ட கைலி ஒரு செகண்ட் ஸ்டண்ட். நீ உண்மையிலே பே பண்ண போறியா கேக்குறா. அந்த மோமெண்ட்ல ஹண்ட்ரூ வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. இமோஷனல் டோன்ல பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா, ட்ரைனிங்ல நான் ஃபுல் ஃபோக்கஸ் போட்டேன், அன்றைய ஆங்கிள் இன்ஜுரி இருந்தாலும் நான் அந்த காம்படிஷனை வின் பண்ணேன். ஹண்ட்ரூ அவன் டீப் பிரெத் எடுத்துட்டு தொடர்றான். அப்படி இருக்க நீங்க எல்லாம் இது ஜஸ்ட் மண்ணு எடுத்துக்கிறீங்களா? அந்த ஹெவி சைலன்ஸ்ல சடன்லி சீன் ஷிஃப்ட். ஹண்ட்ரூவை மீட் பண்ணணும்னு வந்த லின்சி கூட சேர்ந்து அங்க வந்துட்டா. யூமிங் லின்சி ஹண்ட்ரூவை பார்த்த உடனே யூமிங் ஃபேஸ் ஃபுல்லா பிரைட் ஆயிடுச்சு.
ஓ மை காட், அவர் இங்கே இருக்காரே நீ எக்ஸைட்மெண்ட்ல அவன் பக்கம் ஓட முயற்சிக்கிறா. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட்ல அவள் கண் படுது. கிரவுண்ட்ல உடைஞ்ச டிராஃபி. அத பார்த்த உடனே யூமிங் மற்றும் லின்சி இருவரும் ஃப்ரீஸ். அது சாதாரண டிராஃபி இல்ல, கைலி டிவி காம்படிஷன்ல ஜெயிச்ச அதே டிராஃபின்னு புரிஞ்சிடுச்சு. கைலி அந்த ஷாக்கிங் ரியலைசேஷன்ல எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. எபிசோட் எண்ட்ஸ்.